சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்சிடென்ட்டு. ஆக்சுவலாக நேற்று வந்து ஒரு பையன் வந்து டெஸ்ட் பேட்ச் அட்மிஷனுக்காக வந்தான். கொஞ்சம் ஈவினிங் தான், ஒரு 4:35 மேலே தான் வந்தான். அப்போது அந்த பையன் ஏற்கனவே ஒரு 3 அட்டெம்ப்ட் ப்ரிலிம்ஸ் கொடுத்துருக்கான். பட் ப்ரிலிம்ஸ் இது வரைக்கும் கிளியர் ஆகலை. ரொம்ப க்ளோஸாக போயிட்டு ஒரு 3-4 கொஸ்டின்ஸில் மிஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்லியிருந்தான். அப்போ அவன் கேட்டான், சார் நான் வந்து 3 இயர்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்கேன், இப்போ அடுத்து 4th அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறேன். நிறைய டெஸ்ட் பேட்ச் எவ்ரி இயர் அங்கங்கே எழுதுவோம் சார். பட் உங்கள் டெஸ்ட் பேட்ச் இந்த வருஷம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தான் வந்தேன். பட் எனக்கு சில கொஸ்டின்ஸ் இருக்குது, நீங்கள் ஃபஸ்ட் இந்த கொஸ்டின்ஸ் கிளியர் பண்ணுங்களா அப்படின்னு சொன்னான். அப்போ என்ன சொன்னா, சார் எனக்கு வந்து ஒரு 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் ரொம்ப க்ளோஸாக வந்து அப்படி தான் ஒரு மாதிரி போயிடுது சார். எனக்கு அப்புறம் தான் அந்த ஒரு கொஸ்டின்ன்றதே எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறத நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா எனக்கு போன வருஷம்லாம் ஒரே ஒரு கொஸ்டின் கரெக்டாக இருந்தால் கூட நான் கிளியர் பண்ணியிருப்பேன். சிசாட்லாம் எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஆனால் ஜிஎஸில் ஒரே ஒரு கொஸ்டின் போயிடுச்சு சார். ஸோ எனக்கு ஒரு கொஸ்டின் ஒரு டவுட் கேட்பேன், நீங்கள் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக எனக்கு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்டான். எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரிக்கியான கொஷினாக இருந்தது. என்னப்பா ரொம்ப லெங்க்தியாக ஒரு கொஷின் கேட்குறானே, என்னப்பா அந்த பையன் கேட்க போகிறான் அப்படின்னு நானும் சரி கேளுங்க, உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேளுங்க அப்படின்னு. சார் உங்களோட ஃபுல் ப்ரூஃப் டாக்குமெண்ட் பார்த்தேன், நீங்கள் கொடுத்துருக்க டேலி கொடுத்துருக்க எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே படித்து பார்த்தேன். எப்படி சார் நீங்கள் இந்த 70+ கொஸ்டின்னு கிளைம் பண்ணுறீங்க, அதே மாதிரி ஃபுல் ப்ரூஃபும் காட்டிடுறீங்க? எனக்கு என்னன்னா, நீங்கள் எப்படி கொஸ்டின் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறீங்க, எப்படி கொஸ்டின் பிக் பண்ணி எடுக்கிறீங்கன்னு எனக்கு நீங்கள் அந்த சீக்ரெட் சொல்லுங்கள். நீங்கள் அந்த சீக்ரெட் சொன்னீங்கன்னா நானும் அதே மாதிரி கொஞ்சம் என்னோட ப்ரிப்பரேஷனை டியூன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டான். அப்புறம் நான் சொன்னேன், இல்லை அது வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ் வரும், இதனால் டக்குன்னு சொல்லலாம் முடியாது. எனக்கு வந்துன்னா மென்டலி நிறைய மண்டையில் ஓடும், இதெல்லாம் போட்டு இங்கே அங்கே நியூஸு அது இதுன்னு பார்த்து நிறையா யோசிச்சு தான் பண்ணுவேன். பட் அது என்னால் சட்டுன்னு அப்படி சொல்ல முடியாதேப்பா அப்படின்னு சொன்னேன். இல்லை சார் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லுங்கள் சார், இல்லஸ்ட்ரேட் பண்ணுங்கள் சார், எனக்கு ஃபஸ்ட்டு புரியணும் சார். டெஃபினட்டாக நீங்கள் நினச்சா அதை எப்படியா எனக்கு புரிகிற மாதிரி சொல்லிக்கலாம், கொஞ்சம் சொல்லுங்களா அப்படின்னா. ஃபைன், எனிவே அப்புறம் நான் சொன்னேன், சரி இது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறேன். பட் இருந்தாலும் என் மைண்டில் நிறைய ஓடும், எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒரு கொஸ்டினுக்குள்ளே நேரோ டவுன் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இல்லை சார் சொல்லுங்கள் சார் எல்லாம் ஒன்றா சொல்லுங்கள் சார் அப்படின்னாப்லாம். சரி, அப்புறம் அவருக்காக எனக்கு டக்குன்னு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. ஏன்னா இப்போ தான் ஒரு 2-3 டேஸ் முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணிட்டு இருக்கும்போது வெப்சைட்டில் இந்த சிக்காடாஸ்ன்னு ஒரு நியூஸ் ஒன்று அப்டேட் போட்டிருந்தேன். அப்போ அது ரிலேட்டடாக டீம்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, இல்லை இந்த இமேஜ் போடுங்க, இந்த கண்டென்ட் போடுங்க அப்படின்னு டீம்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போது எனக்கு டக்குன்னு அது சட்டுன்னு மைண்டில் ஃப்ளாஷ் ஆச்சு. சரி, அந்த பையனுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்லணும்னா அந்த சிக்காடா வச்சு சொல்லிடலாம் அப்படின்னு சரிப்பா இங்கே பாரு. 2024 ப்ரிலிம்ஸில் வந்து யூபிஎஸ்சியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. த ஆர்கானிசம்ஸ் சிக்காடா, ஃப்ராக்ஹாப்பர் அண்ட் பான்ஸ்கேட்டர்ஸ் ஆர். ஆப்ஷன்ஸ் வந்து பேர்ட்ஸ், ஃபிஷ், இன்செக்ட்ஸ், ரெப்டைல்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து அது என்ன சொல்லுது, பேர்ட்ஸ்ன்னு போட்டாங்க எனக்கு தெரிஞ்சு, கொஞ்சம் பேர் ஃபிஷ்ஷுன்னு போட்டாங்க. சரிங்களா, ஃபைன். அப்புறம் அந்த கொஸ்டின் எடுத்துகிட்டு நான் சொன்னேன், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இன்செக்ட்ஸு. இப்போ இதே கொஸ்டின் வந்து நம்ம டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 10ல் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். இந்த மாதிரி நார்த் டு சவுத் இந்த ஹில் ரேஞ்சஸ் வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். அந்த கொஸ்டினுக்குரிய எக்ஸ்பிளனேஷன் வந்து அந்த சைலண்ட் வேலி பார்க் அப்படின்ற எக்ஸ்பிளனேஷனில் அங்கே வந்து இந்த லவுட் நாய்ஸ் மேக்கிங் சிக்காடாஸ் இல்லை, அது அந்த இன்செக்ட்ஸ் இல்லாதனால தான் சைலண்ட் வேலின்னு சொல்கிறோன்னு ஒரு ஷார்ட் நோட்ஸ் ஒன்று கொடுத்துருந்தோம். அப்புறம் இன்னொரு கொஸ்டின்லையும் இந்த ஃபாரஸ்ட் ரிலேட்டடாக இருக்குமா, இந்த ஃபாரஸ்ட்லேருந்து இந்த ஃபானா ஃப்ளோராலாம் இருக்குன்றப்ப சிக்காடாஸ் பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பாயிண்ட்டை சொன்னேன். அப்போ சொன்னேன், இப்போ பாரு நம்ம டெஸ்ட் பேட்சில் சிக்காடா அப்படிங்கிறது இன்செக்ட்ன்றதுக்கு ஹிண்ட்டு கொஸ்டினில் எக்ஸ்பிளனேஷனில் கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு பையன் வந்து நம்ம டெஸ்ட் பேட்சை ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போயிருந்தா அந்த கொஸ்டின் வந்து இன்செக்ட்னு ஈஸியாக போட்டிருக்கலாம். ஸோ நம்ம டெஸ்ட் பேட்சில் கொடுக்கறத கரெக்டாக அந்த கொஸ்டினை ஹோம்ஒர்க் பண்ணுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டப்பா. அது மட்டும் இல்லாமல் இந்த கொஸ்டினுக்கு இன்னும் நிறைய ஃபேன்சியான திங்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ரலாக இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பரேஷனில் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் மே மாதம் ப்ரிலிம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து கொஸ்டின் வந்து ஒரு மார்ச் மாதமே அட்லீஸ்ட் எடுத்திருப்பாங்க, இல்லை பிப்ரவரி மாதமே எடுத்திருப்பாங்க.
அப்போன்னா நான் ஏப்ரலுக்கு மேலே மார்ச்சுக்கு மேலே கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிக்க வேணாம்ல அப்படின்னு ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா மார்ச்சுக்கு மேலே கரண்ட் அஃபேர்ஸே படிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா மேலே ப்ரிலிம்ஸ் சொன்னாக்க பிப்ரவரிலே கொஸ்டின் செட் பண்ணிடுவாங்க, இல்லை மார்ச்லேயே செட் பண்ணிடுவாங்க அப்படின்னு அவங்க ஒரு கால்குலேஷனில் இருப்பாங்க. ஸோ அப்புறம் அந்த பாயிண்ட் சொன்னேன். சரி, இன்னொரு விஷயம் இங்கே பாரு, இந்த கொஸ்டின் நம்ம டெஸ்ட் பேட்சில் கொடுத்தோம், அது இல்லாமல் இன்னொரு ஃபன்னியான ஒரு ஃபேக்ட் இருக்கு. அதாவது போன வருஷம் May 26 வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் நடந்தது. May 26 அண்ட் May 9 டவுன் டு எர்த்தில் அந்த சிக்காடாஸ், அதாவது யூஎஸ்ல அந்த இலினாய்ஸ் அந்த ஸ்டேட்ல எல்லாம் சிக்காடாவோட டேமேஜ் பிரச்சனை என்னன்னு ஒரு நியூஸ் ஒன்று ஆர்டிக்கல் இருக்கு டவுன் டு எர்த்தில் பாரு. ஸோ May 9 நியூஸாக இருக்கு, May 26 யூபிஎஸ்சியில் கொஸ்டினாகவும் இருக்கு. ஸோ கரண்ட் அஃபேர் அப்படிங்கிறது வந்து கட் ஆஃப் டேட்லாம் கிடையாதுப்பா. இதெல்லாம் ஜென்ரலாக எல்லாரும் பண்ணுற தப்பு. கரண்ட் அஃபேருங்கிறது எக்ஸாம் அன்னைக்கு காலையில் கூட நீ பார்த்துட்டு போயிரு. ஸோ அங்கேருந்து கூட ஏதாவது ஒரு க்ளூ, ஒரு கொஸ்டின் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ஒரு க்ளூ கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த பையன் கேட்டேன், சார் அப்புறம் இன்னொரு கொஸ்டின் நான் உங்கள்கிட்ட டேலியில் பார்த்தேன் சார், அது எனக்கு சொல்லுங்கள் சார். அந்த ஹூ வாஸ் த ப்ரொவிஷனல் பிரசிடென்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அது அப்படியே டிட்டோவா யூபிஎஸ்சி கொஸ்டினுக்கு உங்கள் கொஸ்டினுக்கு டிஃபரன்ஸே இல்லை. ஆப்ஷன்ஸில் தான் ஒரு 1 or 2 ஆப்ஷன் தான் மாற்றி கொடுத்தீங்க. பட் அப்படியே சேம் கொஸ்டின் சேம் ஆன்சர் வர மாதிரி கொடுத்தீங்க. இது எப்படி சார் கொடுத்தீங்க? இது வந்து கரண்ட் அஃபேரில் கொடுத்தீங்க. பாலிட்டி இது எப்படி பிடிச்சிங்க? இந்த கொஸ்டின் எப்படி அப்படி டிட்டோவாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்போ நான் சொன்னேன், இல்லைப்பா, சில இதெல்லாம் மண்டேல ஓடுறது, எல்லாத்தையும் என்னால் எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாது. ஒரு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறப்ப நான் நிறைய விஷயம் யோசிப்பேன், நிறைய கரண்ட் அஃபேர்ஸ், நிறைய விஷயம், அது சைமல்டேனியஸாக ஒரு கால்குலேஷன் ஓடும். இதனால் டெஃபினட்டாக எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. தட் இஸ் பியூர்லி அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு சில கொஸ்டின்ஸ் வேணால் என்னால் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியும். பட் எல்லா கொஸ்டினுக்கும் ஏன் இந்த கொஸ்டின் எடுத்தீங்க, எப்படி வரும்னு நினச்சி எடுத்தீங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஐ ஹேவ் நோ ஆன்சர். தட் இஸ் பியூர்லி எக்ஸ்பீரியன்ஸ் பா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அப்போ வந்து சாரி சார் தப்பாக நினச்சிக்கேங்க, உங்களை ரொம்ப டிக் பண்ணிட்டேன், நீங்கள் ஏதாவது நான் டவுட் பண்ணி டிக் பண்ணிட்டேன், தப்பாக நினச்சிக்கேங்க சார், எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறனால சார் அப்படி கேட்டேன் அப்படின்னு சொல்லி திருப்பி சாரி கேட்டான். இல்லைப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ சாரியெல்லாம் கேட்க வேண்டாம். எனக்கும் என்னென்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு பெட்டராக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் எல்லா கொஸ்டினுமே வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ் தான் நாங்கள் பிக் பண்ணுறோம். அது வந்து ஒரு சிம்பிளாக ஒரு 2-3 மினிட்ஸில் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இது வந்து ஒரு செட் ஆஃப் பெர்முடேஷன் காம்பினேஷன் மாதிரி தான்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் அந்த பையன் வந்து ஓகே ஃபைன் சார் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பேட்ச் அட்மிஷன் போட்டு போயிட்டான். ஃபைன். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த சிக்காடா கொஸ்டின் இப்போ ரீசெண்டாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸுக்கு அப்டேட் கொடுத்துருந்தோம் வெப்சைட்டில், ஐஏஎஸ் கூகுளில் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. அதில் வந்து அந்த ஹிந்துவில் ஒரு ஆர்டிக்கிள் இருக்கு, அந்த சிக்காடாவோட பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கிள். என்னன்னா 1547 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு 3 குரூப் ஆஃப் சிக்காடாஸ் ஒரே இயர்ல எமர்ஜ் ஆயிருக்கு. இதுல வந்து ஒரு கால்குலேஷனே ஓடுது. அதாவது அதுல என்ன சொன்னாங்கன்னா, மேக்ஸ் வந்து மனுஷன் இன்வென்ட் பண்ணானா இல்ல மனுஷன் இன்வென்ட் பண்ண முன்னுக்கே நேச்சுரலாவே ஒரு மேக்ஸ் ஒன்று கால்குலேஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஹிந்து ஆர்டிக்கிள் ஒன்று இருந்தது. ஸோ அது எனக்குமே படிக்கிறதுக்கு கொஞ்சம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிக்காடாஸ் அப்படிங்கிற ஒரு வகை பூச்சி தான். அது சில்வண்டுன்னு தமிழில் வந்து சில்வண்டு பூச்சிகள் அப்படின்வாங்க. இந்த சில்வண்டு பூச்சிகள் என்ன பண்ணுவோம்னா, பிரைம் நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதாவது 13, 17 அந்த மாதிரி பிரைம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்போதான் வெளியில் வருமா கழிச்சு. அதாவது நிம்ஃப்னா ஒரு குட்டி பூச்சி அப்படின்னு சொல்லுவோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து 17 வருஷம் பூமிக்குள்ளேயே இருக்கும். அந்த நிம்ஃப் 17 வருஷம் கழிச்சு வெளியில வரும். வெளியில வந்தா அப்படியே அந்த ஜாம்பி, நம்ம மிருதன் படம் பார்த்தோம்ல அந்த மாதிரி ஜாம்பி மாதிரி கூட்டம் கூட்டமா மொத்தமா வரும். வந்து அங்க இருக்கிற மரங்கள் அதெல்லாம் வந்துட்டு நிறைய டேமேஜஸ் உருவாக்கும் அப்படின்னு சொல்லி தட் வாஸ் த கைண்ட் ஆஃப் நியூஸ். அது மாதிரி இப்போ ரீசெண்டா யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 குரூப் ஆஃப் சிக்காடாஸ், என்னன்னா ப்ரூட் 19, ப்ரூட் 13 அப்படின்னு சொல்லி ஒரு 2 குரூப் ஆஃப் சிக்காடாஸ் எமர்ஜ் ஆயிருக்கு இந்த இயர் அப்படின்னு. இதே சமயத்துல ஆஸ்திரேலியன் சிக்காடாஸ் இந்த இயர் எமர்ஜ் ஆயிருக்கு. ஸோ இந்த 3 குரூப் ஆஃப் சிக்காடாவும் ஒரே இயர்ல எமர்ஜ் ஆகிறது 1547 இயர்ஸ் கழிச்சு. அதாவது இதுக்கு முன்னாடி 477ல இந்த மாதிரி நடந்தது, இப்போ 1547 இயர்ஸ் கழிச்சு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு கால்குலேஷனே போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்கன்னா, the LCM of
713 and 17 அப்படிங்கிறது 1547. ஸோ நம்ம மனுஷன் வந்து மேக்ஸ் இன்வென்ட் பண்ணி மேக்ஸ் கால்குலேஷன் போட ஆரம்பிச்சுமா, இல்லை நமக்கு முன்னாடியே நேச்சுரலாகவே இன்செக்ட்ஸ் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு பசில் அப்படின்னு சொல்லி ஹிந்துவில் போட்டிருந்தாங்க. அது படிக்கிறக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நான் வேணா அந்த ஹிந்து சோர்ஸ் லிங்க் வந்து இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப எனக்கு மேக்ஸ் சிசாட் ரொம்ப பிடிக்கும் வேறையா, அதனால பார்க்குறக்கே செம்ம பியூட்டியாக இருந்தது. ஸோ நான் இன்ஃபேக்ட் அந்த லைன் அப்படியே ரீட் பண்ண பாருங்க. This is also why Australian cicadas with their 7-year cycle overlap so infrequently with their US cousins with the 13 and 17-year cycles. The lowest common multiple of 7, 13 and 17 is 1547. Right? ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டி இருக்கு இந்த சிகாடாஸோட லைஃப் சைக்கிளில். இப்படி ஒரு பியூட்டி இருக்கு. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் யூபிஎஸ்சியில் வருதுன்னா அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ், நிறைய ரீசன்ஸ் இருக்கும். சும்மாலாம் வந்து ஒரு கொஸ்டின் வந்து யூபிஎஸ்சி கேட்கறதே கிடையாது. யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் அதுவும் சிவில் சர்வீசஸில் கேட்குற ஒரு கொஸ்டினுக்கும் தேர் இஸ் அ பியூட்டி, தேர் இஸ் அ ஃபேன்சி திங் பிஹைண்ட் இட். அது வந்து எங்களுக்கு அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் புரியும் என்ன மாதிரியான ஃபேன்சி திங், என்ன மாதிரி பியூட்டி திங் இருக்கிறதுனால சில கொஸ்டின் சில பர்டிகுலர் இயர்ல கேட்பாங்கன்றதை எங்களால் அதை டிசிஃபர் பண்ண முடியும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நாங்கள் வந்து கொஸ்டின் செட் பண்ணி கொடுக்குறதுனால நிறைய கொஸ்டின்ஸ் அப்படியே ரெப்ளிகேட்டடா அப்படியே அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. ரைட்? ஸோ திஸ் இஸ் பியூர்லி அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த கொஸ்டின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்னும் நிறைய கொஸ்டின்ல என்னால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அது மண்டேல இருக்கு, அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியாது. சரிங்களா? ஃபைன், தட்ஸ் இட். ஸோ எனக்கு என்னன்னா மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ எனக்கு இதை பார்க்கும்போது ஏன் இதை ஒரு சிசாட் ஆப்டிடியூட் கொஸ்டினாவே கேட்கலாமே அப்படின்னு எனக்கே தோணுச்சு. ஸோ எல்சிஎம் ஆஃப் 7, 13, 17 இஸ் 1547 அப்படிங்கிற இந்த ஒரு ஃபேக்டை வச்சுக்கிட்டு, இந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு வேற மாதிரி ஒரு சிசாட் ஆப்டிடியூட் ப்ராப்ளமே நம்ம ஃப்ரேம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி என் மண்டேல ஒன்று ஓடிச்சு. எனிவே அதை நான் வந்து டெஸ்ட் பேட்ச்ல எப்படி கேட்கணுமோ கேட்டுக்கிறேன். பட் த பாயிண்ட் இஸ் ஒரு கொஸ்டினுக்குமே there is a beauty, there is a fancy thing behind it, right? Fine. So அப்படிதான் வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச்க்கான क्वेश्चंस வந்து செட் பண்றோம். நான் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாம சார் கிட்ட தான் வந்து ஃபுல்லாவே கத்துக்கிட்டது. அவங்க வந்து கரெக்ட் பண்ணி இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணும்போது எனக்கு பேசிக் ஐடியா ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து உள்ள வந்தது. ஏன்னா அது ரொம்ப முக்கியம், பேசிக்ஸ் வந்து கரெக்டான இடத்துல கரெக்டாக படிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ அந்த வகையில் எனக்கு பேசிக்ஸ் வந்து இங்கே வந்து ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டு சார். உங்களோட பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்கோர் எவ்வளோ? ஐ ஃபர்காட். நீ சொன்னீங்க பட் 286. ஓ கிரேட். தெரியல, தெரிஞ்சா ப்ரொமோட் பண்ணியிருக்கலாமே. இல்லை ஞாபகமே இல்லை, உங்கள் ஸ்கோர் ஞாபகம் இல்லை. 286ங்கிறது ரொம்ப சூப்பர் ஸ்கோர் இல்லை, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கோர்ஸ். 286ங்கிறது ரியலி குட் ஸ்கோர் இல்லையா?